உங்கள் வீட்டில் ஹஸ்பண்டுக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. பிளேட்டில் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருப்பாங்க. கல்யாண வீட்டு முட்டைகோஸ் பொரியல். இந்த பொரியல் கல்யாண வீட்டில் அடிபடியாக காலியாயிரும். ஏன்னா இந்த பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியலுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு பல்லாரி, முட்டைகோஸ், பச்சை பட்டாணி, பாசிப்பருப்பு, இவ்வளோதாங்க. நம்ம கோஸை எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் முட்டைகோஸை. இந்த பக்கம் ஜாரில் நம்ம மசாலா அரைச்சிடலாம். 2 பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம், இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த பொரியலை நாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பும் நல்லா புரிஞ்ச உடனே வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைகோஸ்லேயே தண்ணி விடும். கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் இது கூட நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நம்ம ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். முட்டைகோஸில் தன்னால் தண்ணி பிரிஞ்சு வரும். நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 செகண்ட் அப்படி விட்டுடலாம். இப்போ நம்ம பார்ப்போங்க, இதில் பச்சை வாசனை போயிருக்கும். இது 2 செகண்ட் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் முட்டைகோஸ் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தா பாசிப்பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, அதான் நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டிருக்கோம். இது ஒன்று போல் வதங்கி வரும்போது சூப்பராக இருக்கும். கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் தான் இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடையில கிளறி விட்டு மூடி போட்டு வச்சு ஒரு 5 செகண்ட் போல் நம்ம எடுத்து கிளறி விட்டோம்னா பொரியல் சூப்பராக வந்துடும். கடைசியில் தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா ஃபுல்லாக சேர்த்து கிளறி விட்டுடலாம். கடைசியாக நம்ம தேங்காய் பூவும் சேர்க்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த பொருளை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 செகண்ட் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் பச்சை வாசனை போகும். இப்போ எடுத்து பார்த்தோம்னா முட்டைகோஸ் பொரியல் நல்லா வெந்துடுச்சிங்க. இது நல்லா சட்டியில் சுருன்னு சவுண்டு இருக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.